Hi friends, welcome back. என் பேர் ஸ்ரீஜித். இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நான் வந்து ஆன்லைன் டியூட்டரிங் ரிலேட்டடான 2 வீடியோஸ் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் சில பேர் வந்து எங்கிட்ட தமிழில் டீச் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் இருக்கான்னு கேட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறது உங்களுக்கு தமிழில் ஃபுல்லாகவே தமிழில் டீச் பண்ணி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் பற்றி தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம், இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸிங் எப்படி, அதை பற்றி டீட்டெயிலாக நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு இது மாதிரி புது வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி மணி மேக்கிங் ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் இந்த பிளாட்ஃபார்ம் என்னோட சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ மணி மேக்கிங் ரிலேட்டட் உங்கள் வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இது வரைக்கும் நான் பண்ண எல்லா வீடியோஸும் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் விருப்பமாக இருந்தால் அதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த ஆன்லைன் டியூட்டரிங் ஜாப் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஆன்லைன் டியூட்டரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி நம்ம வந்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் பற்றி டவுட்ஸ் இருக்கோ அது நம்ம லைவாக வந்து அவங்களுக்கு வந்து டியூட்டரிங் பண்ணுற மாதிரி லைவ் கோர்ஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ அது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, அதாவது ஹோம்ஒர்க் இல்லைன்னா அசைன்மெண்ட்ஸ் டவுட்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டியூட்டரிங் பிளாட்ஃபார்மில் அது போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது தெரிஞ்சவங்க அதுக்கு பதில் கூட ஆன்சர் கோட் சப்மிட் பண்ணுவாங்க. அது வச்சு நம்ம காசு சம்பாதிக்க மாதிரி. இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி அதில் ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். குவிசஸ் ஹிஸ்டரி பற்றிட்டு இல்லைன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி இல்லைன்னா ஏதாவது சப்ஜெக்ட் பற்றி மேக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு தேவையாக இருந்தால் இந்த கொஸ்டின்ஸ், அதாவது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு லெசன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு 10-20 லெசன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஒரு என்டையர் கோர்ஸ் மாதிரி நீங்கள் பேக் பண்ணிவிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெலிவர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ சில ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஃப்ரீயாக கோர்ஸஸ் டெலிவர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பெய்டு கோர்ஸஸாக டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ பெய்டு கோர்சஸ் வந்து அவங்க வந்து அந்த கோர்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு வந்து காசு வரும். ஸோ வேறு டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ்னால் அந்த வந்து எவ்வளோ வியூஸ் கிடைக்குதோ அதுக்கு நமக்கு காசு வர மாதிரி. ஸோ நான் செகண்ட் டைப், அதாவது நமக்கு வந்து ஃப்ரீயாக கோர்ஸ் டெலிவர் பண்ணிவிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு வந்து காசு டெலிவர் பண்ணுற மாதிரி ஒரு இந்தியன் வெப்சைட் பற்றி தான் நான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா அன்அகாடமி சொல்லிட்டு வெப்சைட் பேர். இந்த வெப்சைட் ரொம்ப ஃபேமஸான உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த வெப்சைட் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கோர்ஸஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வேணால் இங்கே வந்து டீச்சராகவும் போக முடியும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இங்கே வந்து இதில் இருக்கிற பெனிஃபிட் என்ன, நீங்கள் வந்து தமிழ் பேசிகிட்டே உங்களுக்கு வந்து கோர்ஸ் எடுக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து நம்ம நல்ல ஒரு சப்ஜெக்ட் பற்றி நல்ல நாலேஜ் இருக்கும், ஆனால் வந்து இங்கிலீஷ் பேசுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் க்ரியேட் பண்ண முடியாமல் அது மாதிரி டீச்சிங் போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு வந்து தமிழ் பேசிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ, நீங்கள் என்ன டீச் பண்ண விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு தமிழ்லேயே டெலிவர் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இப்போ இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தமிழில் டியூட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் இருக்கும். இப்போது த குப்தா டைனாஸ்டி பற்றிட்டு ஒரு லெசன் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்புறம் சோஷியல் சயின்ஸ் பற்றிட்டு 50 days கிராஷ் கோர்ஸ் ஃபார் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஜஸ்ட் நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் பற்றிட்டு ஒரு வீடியோ இது. அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. 10th புது புக்கு இதான். ஸோ 10th புது புக்கு அந்த ஜியோகிரஃபி வந்து நம்ம ஒரு ஓவர்வியூ நம்ம பார்க்க போகிறோம். கோர்ஸ் ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். இதான் என்னோட இன்ஃபர்மேஷன். என்னோட பெயர் வி பொம்மலவள்ளி. நான் என்கிட்ட கனெக்டிங் கொடுத்துருக்கேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 3 years அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ அவங்க வந்து இது சைட் ஒரு பிஸ்னஸ் சொல்ல முடியாது, ஆக்சுவலாக அவங்கள ஒரு சைட் ஜாப் மாதிரி பண்ணுறாங்க. டீச்சிங் இன்ட்ரெஸ்டானால அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் அதில் வந்து ஸ்பெசிஃபைடு இல்லைன்னா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்கு ட்ரைனிங் எடுக்க முடியும் அப்படி உங்களுக்கு தோணிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கோர்சஸ் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எப்படி இன்சென்டிவ் வருது, உங்களுக்கு எப்படி காசு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் கிடைக்குதோ அந்த வியூஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு காசு வரும். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா 5000 வியூஸ்க்கு உங்களுக்கு வந்து 4000 rupees கிடைக்கும். அப்புறம் 10,000 வியூஸ்க்கு உங்களுக்கு வந்து 6,000 கிடைக்கும். 25,000க்கு உங்களுக்கு 8,000, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் போகும். ஸோ அவங்க இதில் இருக்கிற ஒரே ஒரு க்ரைட்டீரியா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு 1 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து 5000 வியூஸ் வருதுன்னா அவங்களுக்கு அப்பா வந்து அவங்க காசு அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா
அவங்க எல்லா கோர்ஸஸும் அவங்களுக்கு ஃப்ரீ தான் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சில கோர்சஸ் பெய்ட் கோர்சஸ் இருக்காங்க இப்போ. ஆனால் அவங்களோட க்ரைட்டீரியா என்னென்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 லெசன்ஸ் அதாவது லாஸ்ட் 30 டேஸில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் வந்து அந்த சிஸ்டமில் எப்பவுமே லைவாக இருக்கணும். அதாவது நீங்கள் எப்பவுமே கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து இப்போ 20 லெசன் சொல்லிங்கன்னா ஒரு லெசன் வந்து 4 மினிட்டோட இல்லை 5 நிமிஷத்தோட ஒரு லெசன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 20 லெசன் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தில் நீங்கள் லாஸ்ட் 30 டேஸில் நீங்கள் வந்து ஒரு 20 லெசன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து டெலிவர் பண்ணாதான் அவங்க வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து லைவ் ஆர்க்குன்னு ஆக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து 5000 வியூஸ் கிடச்சா உங்களுக்கு 4000 ரூபா, இல்லைன்னா 10000 வியூஸ் கிடச்சா உங்களுக்கு 6000 ரூபா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பே பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று மட்டும்தான் க்ரைட்டீரியா. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனால் நீங்கள் வந்து அவங்க எல்லாமே ஃப்ரீயாக டெலிவர் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த க்ரைட்டீரியா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய அவங்களுக்கும் அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஆக்சுவலாக எங்களோட மெத்தட், அப்ளிகேஷன் ப்ராசஸிங் மெத்தட். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது என்னோடது இல்லை, ஆக்சுவலாக அன்அகாடமியோட ஒரு டாக்குமெண்ட் இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு நீங்கள் விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த இமெயில் teach@unacademy.in நீங்கள் வந்து இமெயில் அனுப்பலாம். ஸோ அதுக்கு அந்த இமெயிலோட சப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்ளிகேஷன் ஃபார் அன்அகாடமி எஜுகேட்டர், உங்கள் பேர், அப்புறம் நீங்கள் வந்து என்ன பர்டிகுலர் இப்போது ஹிஸ்டரி ரிலேட்டட், இப்போ லேர்ன் டு சால்வ் ஹிஸ்டரி ரிலேட்டட் MCQ கொஸ்டின்ஸ் ஃபார் TNPC எக்ஸாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம். நீங்கள் என்ன டீச் பண்ணுறாங்களோ அதை பற்றி நீங்கள் வந்து இங்கே போடலாம். அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் ஆஃப் த எஜுகேட்டர், டீட்டெயில்ஸ் ஆஃப் த கலெக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இதில் ஒன்றொன்னா டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் எஜுகேட்டர், உங்களோட பேர், வயசு, அப்புறம் நீங்கள் வந்து எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் என்ன எதுவரை படிச்சிருக்கீங்க, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இதெல்லாம் கண்டிப்பாக வேணும்னு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு இருந்தால் அது போடலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கிரெடிஷன்ஸ் அண்ட் நோட்டபிலிட்டி. அதனால் அவங்க என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்கள் வந்து PSC எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கீங்க வச்சுக்கோங்க, அது வந்து நீங்கள் வந்து இங்கே போடலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி பாஸ் பண்ண ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் பற்றி தான் நீங்கள் வந்து வீடியோ பண்ண போகிறோம். ஸோ சொல்கிறப்போ அவங்களுக்கு ஜஸ்ட் அது ஒரு நோட்டபிள் தான், ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணால் தான் நீங்களுக்கு அது பண்ண முடியும், அப்படிலாம் அவங்களுக்கு கிடையாது. நீங்கள் அதை பண்ணிட்டோன்னா அதுவும் நல்லது, இல்லைனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு வீடியோ பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன வாட் இஸ் அ மோட்டிவேஷன் டு டீச் ஆன் அன்அகாடமி, அப்புறம் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ். அப்புறம் இவங்க வந்து கலெக்ஷன் என்று சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் பார்த்துட்டு நீங்கள் வந்து லெசன் 1, லெசன் 2, லெசன் 3 அப்படி லெசன் 20 வரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த 20 லெசன்ஸ் சேர்த்து தான் அவங்க வந்து அதில் எத்தனோ 10 லெசன், 5 லெசன், 16 லெசன் சேர்த்து தான் அவங்க வந்து கலெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கலெக்ஷனால் என்னென்னா, அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் பண்ணணும்னா, உங்கள்கிட்ட கலெக்ஷனோட டைட்டில், அதாவது எந்த டாபிக் பற்றி, எந்த ஸ்பெசிஃபிக்காக எந்த டாபிக் பற்றி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா அதோட கலெக்ஷனோட டாபிக் டைட்டில். அப்புறம் இதனால அது பார்க்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட். இப்போது நீங்கள் வந்து TNPSC எக்ஸாம் பற்றி ஒரு டாபிக் பற்றி தான் வீடியோ எடுக்கிறேன்னா நீங்கள் சொல்லலாம், இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அவங்க பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த TNPSC எக்ஸாமோட இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி. அப்புறம் நம்பர் ஆஃப் லெசன்ஸ், எவ்வளோ அந்த லெசன்ஸ் கலெக்ஷன்ஸில் என்னென்ன எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது. இப்போ 20 லெசன்ஸ்னால் 20 லெசன்ஸு. அப்புறம் அந்த டோட்டல் கலெக்ஷனோட டிஸ்கிரிப்ஷன், எல்லா லெசன்ஸோட பேர். இப்போ 20 லெசன்ஸ் இருக்குன்னா 1, 2, 3 ஸோ அப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சராக அந்த லெசன்ஸோட பேர் இது. அப்புறம் அட்டாச் கண்டென்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபர்ஸ்ட் லெசன், அதாவது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து எப்படி டிசைன் பண்ணுறேன்னு தெரியறதுக்காக உங்களோட ஃபர்ஸ்ட் லெசனோட நீங்கள் வந்து ஒரு PPT மாதிரி இல்லைன்னா PDF ஃபார்மேட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் கூட பண்ணலாம். உங்களால் இந்த மாதிரி PPT பண்ண முடியல, நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக கூட பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதில் ஒரு இதில் காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குது, அது வேறு ஒருத்தரோட கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அந்த டாபிக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹீரோ இல்லை ஒரு ஆக்டர் பற்றிட்டு ஒரு ஆக்டரை காமிச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் காமிச்சு தான் உங்களுக்கு டீச் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணணும். அதாவது
நீங்கள் வந்து அந்த இப்போது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் காமிக்க தேவையில்லை இந்த வெப்சைட்டில். வேணும்னா மட்டும் காமிச்சா போதும். இல்லை நீங்கள் என்ன பண்ணலன்னா நீங்கள் பண்ணுறது நீங்கள் டீச் பண்ணுறது இருக்குல்ல அதுக்கு பேக்ரவுண்ட் இப்போ வந்து ஸ்லைட்ஸ்க்கு பேக்ரவுண்டாக நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம். வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது, அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் பார்க்கணும், அது நீங்கள் வந்து இப்படி படித்து சொல்கிற மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணாதீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா யாராக இருந்தாலும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டாபிக் வந்து படிக்கிற மாதிரி கேட்டால் யாருக்கும் அது பிடிக்காது. ஸோ அதனால அது ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. நீங்கள் நார்மலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிட்டுனா அவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை பண்ண அதாவது செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் கோர்ஸ் அவங்களுக்கு ஓகே, நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஒன்றும் பண்ணலாம், நீங்கள் நார்மலாக ஒரு எப்படி பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். பண்ணிட்டேன்னா அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டீச்சர் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கோர்சஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் வந்து அதில் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் எடுக்கிற கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே மொபைல் ஃபோன்லேயே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, ஒன் அகாடமி மொபைல் அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பண்ணுற கோர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த வீடியோஸ் பார்க்குறாங்களோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ அது மட்டும் மைண்ட் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோர்சஸ் கூட பண்ணலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற எல்லா கோர்ஸஸுமே ஃப்ரீ கோர்சஸ் தான் இங்கே. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.